Hey fam, welcome back to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி கம்பெனில இருந்து ஈகோங்க ஒரு 8 சீட்டர் காரு. ஸோ 8 சீட்டர் காருங்கிறத விட ஒரு பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு காருங்க. ஸோ பின்னாடி இருக்க 2 சீட்டை கழட்டி போட்டு நீங்கள் தரமான ஒரு சின்ன கடை வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே, ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, இல்லை மளிகை ஜாமான் கடை இருக்குது அப்படின்னாலுமே அதுவும் எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நான் ஒரு 10 பேர் இருக்கோம் எங்கள் ஃபேமிலியில், நாங்கள் லாங்காக போகணும் அப்படின்னாலுமே ஒரு தரமான வண்டி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாருதி சுசுகி கம்பெனிலேருந்து ஈகோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதோட டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா வீடியோவில் போய் வைப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் வீடியோக்குள்ளே போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத லைவாக பார்ப்போம். நான் முன்னாடி சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதாங்க மாருதி ஈகோ, மாருதி சுசுகி ஈகோ அப்படி கூட சொல்லணும். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சப் பிராண்டுங்கிறனால சொல்லி தான் ஆகணும். மாருதி சுசுகி கம்பெனியிலேருந்து ஈகோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 2021 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கேஸ் வண்டி, பியூர் எல்பிஜி அண்டு வித் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது உங்களுக்கு இந்த வண்டி. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு இருக்குங்க. 2021 எஃப்சி பார்த்துக்கோங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு போட்டு பார்த்துக்கோங்க இருக்கும். வாங்க வண்டியோட 4 டயரோட கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக் பார்ப்போம். 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% கண்டிஷனில் இருக்குங்க. நீங்கள் லைவாக பாருங்களே, புது டயருங்க. ஒரு அதான் சொல்ல பார்த்தீங்கன்னா 80% கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது பேஸ் வேரியண்ட்டுங்க. வாங்க இந்த வண்டியோட டீடைல்ஸாக 1 செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன். மாருதி சுசுகி கம்பெனிலேருந்து ஈகோ 2021 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. கிலோமீட்ரு 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கேஸுங்க வித் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குங்க உங்களுக்கு வண்டி. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு இருக்கும். எஃப்சின்னா 5 வருஷத்துக்கு இருக்குங்க. இப்போ தான் 2021 4 வருஷம் தான் ஆயிருக்கு. இன்னொரு 10 வருஷத்துக்கு எஃப்சி இருக்கும், அது பஞ்சாயத்தில். வாங்க வண்டிக்குள்ளே ஏறுவோம். வாங்க வண்டி வந்து பேஸ் வேரியண்ட்டு தான். வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்துருங்க. ஏசிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கூலிங்கில் இருக்குது. அண்ட் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ ஒரு பேஸ் வேரியண்ட்டுங்கிறனால 4 விண்டோவுமே உங்களுக்கு வந்து உருளில் தான், மேனுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? சின்ன சப்வூஃபர் போட்டிருக்காங்க. வண்டியோட சின்ன க்ளோ பாக்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. கீழே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளக்கு போட்டு சார்ஜ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் 5 கீரு ப்ளஸ் 1 ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஹேண்ட் பிரேக். இங்கே சீட் கவரோட லைவ் கண்டிஷனை பாருங்கள். நம்ம 8 ஆசுக்கும் பார்த்தீங்கன்னா இதே சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ நல்லா இருக்குங்க உட்காந்து போகிறதுக்கு. ஓகே ஃபேம், வண்டியில் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ வாங்க வண்டியோட ரியருக்கு போவோம். ரியரில் போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்பா ஏறி ஜம்முன்னு உட்காந்தாச்சுங்க. சூப்பராக இருக்குது இந்த வண்டியில் சீட்டு. ஸோ ஃபேம் பார்த்துக்கங்க வண்டியோட லெக் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நல்லா இருக்குங்க வண்டியில் சொல்லப்போனால் உண்மையிலேயே. ஏன்னா இதில் லாங்கில் ஒரு 10 பேர் போகிறதுக்கெலாம், அதாவது எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் நம்ம வாட்டுக்கு லாங்க ஜம்முன்னு எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். வண்டியோட சீட் கவரோட கண்டிஷன் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க. குஷன் ஷீட்டு நம்மளோட 8 லிவாக்கு இதே சீட் தான் போட்டிருக்கோம் அலெக்ஸாக்கு. வண்டியோட ட்ரங்க், அதாவது பின்னாடி பார்த்தீங்கன்னா சீட்டு கிடையாது, அதை கழட்டி வச்சுருக்காங்க. ஸோ அது என்னன்றதை அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, சீட்டு பின்னாடி எப்படி அப்படிங்கிறத. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்பிஜியோட ஃபுல் கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? எல்பிஜி போட்டிருக்காங்க, ஃபுல் கிட்டுமே இங்கே தான் இருக்குது. ஸோ வாங்க வண்டியோட ட்ரங்க் பின்னாடி கூட போய் நான் தெளிவாக உங்களுக்கு காமிச்சிடறேன். ஓப்பனில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. எல்பிஜி ஃபுல் கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. பின்னாடி சீட்டு மட்டும் என்னன்னு தெரில, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க சீட்டு இருக்கா இல்லை போட்டுக்கலாமா எப்படி என்ன ஏதுன்றத அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, ஓகேவா? வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா என்னால் காட்ட முடியாது, ஏன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் வரும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூம் என்னால் காட்ட முடியாது, ஏன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும், உங்களுக்கு இங்கனக்குள்ள தான் இருக்கும். இப்போ வாங்க மேலே இன்ஜின் ரூம் இருக்க வேண்டிய பிளேஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா வைப்பர் க்ளீன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜாக்கி இந்த இடத்துல இருக்குது. ஜாக்கி, லிவர், வீல் ஸ்பேனர் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. பிரேக் ஆயிலு அண்ட் இன்ஜின் கூலண்ட் ஆயிலு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூமில் இவ்வளோ தான் இருக்கும். இன்ஜின் ரூம் சொல்ல முடியாது, சாரி, ஏன்னா இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் இருக்கும் எப்போவுமே. மாருதிலையும் இது சரி, ஆம்னிலையும் சரி, ஈகோலையும் சரி. வண்டியோட இன்ஜின் சவுண்டை மட்டும் வேணால் தெளிவாக கேட்போம் வாங்க.
ஃபேம் சத்தியமாக கேட்குதான்னு தெரில, ஏன்னா எனக்கே ஒன்றுமே கேட்கல ஃபேம். ஏன்னா வண்டி பெட்ரோல் வண்டினால சுத்தமாக சவுண்டு கேட்காது, இது கேஸ் வண்டி வேறையா சுத்தமாக சவுண்டே இல்லை ஃபேம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது என்னன்னே தெரில, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃபேம், இந்த வண்டியோட முன்னாடி வந்துட்டு இதோட ப்ரைஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன் வாங்க. ஃபேம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கம்பெனிலேருந்து ஈக்கோ எடுத்துகிட்டு வந்தோம். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் ரூம் இன்ஜின் சவுண்டு பின்னாடி எல்பிஜி கிட்டு ரியர் சீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டீடைல்ஸை 1 செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன். மாருதி சுசுகி கம்பெனிலேருந்து ஈக்கோ 2021 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் ஒரு 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எல்பிஜிங்க, பியூர் எல்பிஜி, பெட்ரோல்லாம் கிடையாது, பியூர் எல்பிஜி வித் கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட இருக்குங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு உங்களுக்கு லைவில் இருக்கும். எஃப்சி இன்னொரு 10 வருஷத்துக்கு 11 வருஷத்துக்கு மேலே இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் கார்ஸ்ங்கிற ஒரு ஷோரூமில் இருக்குது. இவங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்துக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்குது, நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் திண்டுக்கல் கார்ஸ்னு போட்டு ஒரு நம்பர் ஓடும். அந்த நம்பருக்கு காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணிக்குள்ளே மட்டும் தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள். அதுக்கு அன்டைமில் கால் பண்ணாதீங்க. அந்த டயத்துக்குள்ளே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கால் பண்ணி இந்த வண்டிக்கு தேவையான டவுட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஃபேம், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,25,000 கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் தான். நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை செக் பண்ணி பாருங்கள், மெக்கானிக் கூட்டு வந்து கூட செக் பண்ணி பாருங்கள், வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கார் எடுங்க. 5,25,000 கேட்குறாங்க. இதுக்கு 4,50,000 லோனே, 4,50,000 லட்ச ரூபா லோனே பண்ணிக்கலாம். 5,000 கேட்குறாங்க, 4,50,000 லட்ச ரூபா லோன் பண்ணிக்கலாம். ஒரு 70,000 இருந்தால் நீங்கள் இந்த காரை எடுத்துகிட்டு போகலாம். 70,000 பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொன்ன 5,25,000 ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. வண்டி நெகோஷியபிள் தான். நீங்கள் வண்டி நேரில் பார்த்துட்டு நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா இந்த 5,25,000 ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃபேம், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா, லவ் யூ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.